அற்புதமான 13ஆம் ஆண்டு வீதி விருது விழா நம்முடைய சென்னை வேளம்மாள் முகப்பேருவில் மிக சீரும் சிறப்புமாக நடந்தேறி வருகிறது. 13வது வருடம். நான் முதல் வருடத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கிறேன். அம்மா திருமண மண்டபத்திலே நடைபெற்றது முதல் வருட வீதி விருது விழா. இன்று 13வது ஆண்டு வெற்றி விழாவாக நம்முடைய வேளம்மாளில் நம்முடைய மாற்று ஊடக மையம் மரியாதைக்குரிய ஐயா முனைவர் காளீஸ்வரன் ஐயா அவர்களுடைய தலைமையிலே மிக சீரும் சிறப்புமாக மண்ணின் கலைஞர்களை மேடையேற்றி அழகு பார்க்கும் அற்புத பெருவிழா, பண்பாட்டு கலை விழா, மரபு கலைஞர்கள் மங்காது பாதுகாக்கும் எங்களது வீதி விருது விழா. இந்த அற்புதமான வீதி விருது விழா புழுதி படிந்த கால்களுக்கு ஓர் அங்கீகாரம் கொடுக்கின்ற வகையிலே ஆம் நம்முடைய வீதி கலைஞர்களை மேடையேற்றி சிம்மாசனம் கொடுத்து அமர வைத்து அவர்களை அலங்கரிக்கின்ற அற்புத பெருவிழா, ஒரு ஒப்பற்ற நிகழ்விழா, ஒரு மிகப்பெரிய கலை திருவிழா. இந்த அற்புதமான திருவிழாவிற்கு வர இருந்த அனைத்து மாவட்ட கலைஞர்களையும் எங்களது மாற்று ஊடக மையத்தின் சார்பாக வருக வருக என இருகை கூப்பி இன்முகத்தோடு வணங்கி வரவேற்கின்றோம். இந்த அற்புதமான விழாவிலே பல்வேறுபட்ட ஆடல், பாடல், கூத்து, கருவி இசைன்னு சொல்லக்கூடிய அற்புதமான பல்வேறு கலைஞர்கள் தமிழகத்தில் இருந்து கிட்டத்தட்ட 10,000த்திற்கும் மேற்பட்ட கலைஞர்கள் இந்த வருட வீதி விருதுகளில் கலந்து கொண்டுள்ளார்கள். இது குறிப்பாக மூத்த கலைஞர்களுக்கு தலா 10,000 ரூபாய் 100 கலைஞர்களுக்கு வழங்குகிறார்கள். அது மட்டுமா, நலிந்த நாட்டுப்புற கலைஞர்களுக்கு மேடையேற்றி சிறப்பு பரிசு, கலை போட்டிகள், அது மட்டும் இல்லாது வாழ்வாதார வழிகாட்டி விருது கொடுக்கறாங்க. அது மட்டுமா, ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கலைஞர்களுடைய குடும்பங்களை மீட்டெடுத்து அவருடைய பிள்ளைகளுக்கு கல்வி உதவி செய்கிறார்கள். இதெல்லாம் மிகப்பெரிய சாதனையா நான் பாக்குறேன். யாரு செஞ்சா? இதுவரை யாருமே செய்யல. காளீஸ்வரன் ஐயான்ற ஒற்றை மனிதர் 13 ஆண்டுகளுக்கு மேலாக, இது விருது விழா 13, ஆனா கிட்டத்தட்ட அவருடைய சமூக பணி பாத்தீங்கன்னா ஒரு 15-20 வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கு. சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு வருடமும் நாங்க வந்துகிட்டு இருக்கோம். இதை எதையும் எதிர்பார்க்காம நாங்க வர்ற காரணம், அவர் எங்களுக்கு கேட்காம அள்ளி அள்ளி கொடுக்கிறாரு. கலைஞருடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யறாரு, வளர்ச்சிக்கு உதவி செய்யறாரு. குறிப்பா இந்த மதுரை கோவிந்தராஜுடைய வாழ்வியல்ல கலைமாமணி விருது, அரசின் உயரிய விருது கலைமாமணி விருது தடப்பட்ட போது வள்ளுவர் கோட்டத்திலே கிட்டத்தட்ட 10,000த்துக்கும் மேற்பட்ட கலைஞர்களை ஒன்று திரட்டி அரசிடம் கோரிக்கை வைத்து அந்த கலைமாமணி விருதை நிறுத்திய கலைமாமணி விருதை மீட்டெடுத்த ஒரே கலைஞன் என்றால், ஒரே தலைவன் என்றால், வழிகாட்டி என்றால் ஐயா காளீஸ்வரன் ஐயா அவர்களை என்பது இந்த இடத்துல பணிவோடு ஒட்டுமொத்த கலைஞர்கள் சார்பாக நன்றியை சொல்லி